வார்கொண்ட வனமுலையாள் சருக்கம் சாக்கிய நாயனார் புராணம். சாக்கிய நாயனார் புராணத்தில் இரண்டாவது திருப்பாடல். தாளாளர் திருச்சங்கமங்கையனில் தகவுடைய வேளாளர் குலத்து உதித்தார் மிக்க பொருள் தெரிந்து உணர்ந்து கோளாகி பல்லுயிர்க்கும் அருளுடையராய் கெழுமி நீளாது பிறந்து இறக்கும் நிலை ஒழிவேன் என நிற்பார் என்பது திருப்பாடல். திருச்சங்கமங்கை என்ற ஒரு ஊர் இருக்கின்றது காஞ்சிபுரத்திற்கு அருகில். அதில் தாளாண்மை உடையவர்களாய் வாழ்கின்ற வேளாளர் குலத்தில் வந்து அவதரித்தவர் நம் நாயனார். வேளாளர் குலம் தகவு உடைய வேளாளர் குலம். தகவு என்றால் தகைமை, மேன்மை, பெருமை என்றெல்லாம் பொருள். என்ன பெருமை, என்ன மேன்மை என்றால் உலகத்து உயிர்களையெல்லாம் கருணையுடன் கண்டு அவைகளை காப்பதாகிய உழவுத் தொழிலை செய்வதனால் வரும் மேன்மை உடையது வேளாளர் குலம். இந்த தகவு என்பதனை இது குடி உயர்வதற்கு ஹேது என்ற முயற்சி வகை என்று பரிமேலழகர் திருக்குறள் உரையிலே குறிப்பிடுகின்றார். அந்த வேளாண் குலத்தில் அவதாரம் செய்தவர் நம் நாயனார். நாயனார் சமய விசாரத்திலே ஈடுபாடு கொண்டு மிகுந்த முயற்சிகள் செய்கின்றார். எது மெய்ப்பொருள், எது உறுதிப்பொருள், எது எல்லாவற்றிலும் சிறந்த பொருள், எது இந்த உலக வாழ்க்கையில் வரும் மற்றைய பொய்யெல்லாம் கழிய எஞ்சி நிற்கும் உண்மை பொருள் என்றெல்லாம் விசாரம் செய்கின்றார் நாயனார். மிகுந்த அன்பு உடையவராகவும் எல்லா உயிர்களிடத்திலும் அருள் உடையவராகவும் ஒழுகி வருகின்றார் நாயனார். இந்த வாழ்க்கை இது பிறந்து இறந்து பிறந்து இறந்து என்று மீள மீள பிறந்தும் இறந்தும் வரும் நிலை. இது காரண காரிய தொடர்பாய் சங்கிலி போல வளர்ந்து வருகின்ற நிலை. இந்த நிலையிலிருந்து நீங்குவேன் என்று முயற்சி செய்கின்றார் நாயனார். ஜீவகாருண்ய ஒழுக்கமும் கொண்டவராக திகழ்கின்றார் நாயனார். அவ்வாறு உயிர்களிடம் அருள் கொண்டு இயல்பாகவே செல்கின்ற அந்த அன்பு என்ற அருள் கொண்டு நாயனார் செய்து வந்தது பசுதர்மங்கள் ஆகும். இவ்வாறு சமய விசாரங்களிலே ஈடுபடுகின்ற நாயனார் தன்னுடைய ஊரான திருச்சங்கமங்கையிலிருந்து புறப்பட்டு அருகே இருக்கின்ற காஞ்சிபுரத்திற்கு செல்கின்றார். சமய விசாரம் செய்வதற்காக காஞ்சிபுரம் செய்கின்றார். அங்கே சென்று நல்ல உண்மை ஞானத்தினை பெற வேண்டும் என்று பல வழிகளையும் நாடுகின்றார் நாயனார். அந்த நாட்களில் காஞ்சிபுரமானது சமய விசாரணை செய்பவர்களுக்கு உதவியாக பல்வகை சமய நிலையங்களுக்கும் கலைஞான சாதனங்களுக்கும் இருப்பிடமாக விளங்கியது என்பதனை நாம் வரலாறு மூலம் தெரிந்து கொள்கின்றோம். எல்லா சமயத்தவர்களும் காஞ்சிபுரத்திலே வாழ்ந்தார்கள். அதிலும் எல்லா சமயத்து அறிஞர்களும் அந்த நாட்களிலே காஞ்சிபுரத்திலே வாழ்ந்தார்கள். எனவே நிறைய பல்கலைக்கழகங்கள், சமய கல்வி நிலையங்கள் முதலியவை காஞ்சிபுரத்திலே இருந்தன. காஞ்சிபுரத்தையே கூட சைவ காஞ்சி, வைஷ்ணவ காஞ்சி, பௌத்த காஞ்சி, சமண காஞ்சி என்றெல்லாம் பிரித்து முன்னாட்களில் வழங்கி வந்த அந்த வரலாற்று செய்தியையும் கூட நாம் பார்க்கின்றோம். மணிமேகலையிலும் கூட கச்சி மாநகர் புக்க காதையிலே இவ்வாறு சமய கல்வி நிலையங்கள் நிறைய இருந்ததனை நாம் காண்கின்றோம். காஞ்சி புராணத்திலும் ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் அவர்கள் காஞ்சிபுர நகர வர்ணனையிலே இவ்வாறு தர்பையின் நுனி போன்று கூர்த்த மதியினர் தொன்று தொட்டு கேள்வி பயிற்சியும் சமய பயிற்சியும் தர்க்க பயிற்சியும் மேற்கொண்டு வந்தார்கள் என்றெல்லாம் விளக்குகின்றார். எனவே பல்வேறு பல்கலைக்கழகங்கள், சமய கல்வி நிலையங்கள் முதலியவை அந்த நகரில் இருந்ததனோடு புத்த சமண முதலான புறச்சமய நிலையங்களும் சங்கங்கள், பாளிகள், பள்ளிகள் இவைகளையெல்லாம் கட்டி தம்முடைய சமய வலைகளை வீசி மக்களை தங்கள் வசப்படுத்தும் அந்த செயலையும் செய்து வந்தன என்பதனை நாம் வரலாறு மூலம் தெரிந்து கொள்கின்றோம். பொதுயுகம் 640 நம் நாட்டிற்கு வந்த சீன யாத்ரிகன் யுவாங் சுவாங் என்பவன் காஞ்சியில் தங்கியிருந்தான். அவன் எங்கும் புத்தர்களின் பள்ளிகள் 100க்கும் மேல் இருந்தன என்றும் பௌத்த சந்நியாசிகள் ஆயிரக்கணக்காக இருந்தார்கள் என்றும் எழுதியிருக்கின்றான். இந்த நிலையில்தான் நம் நாயனாரும் சமய விசாரணை மேற்கொண்டு உண்மை
அறிவை பெற வேண்டும், உண்மை ஞானத்தை பெற வேண்டும் என்று காஞ்சியினை சென்று அடைகின்றார்கள். இதுபோலவே அந்த நாட்களில் நடுநாட்டில் பாடலிபுத்திரம் என்று அழைக்கப்படக்கூடிய நகரம் இருந்தது. அது தற்பொழுது திருப்பாதிரிப்புலியூர் என்று அழைக்கப்படுகின்றது. அங்கே சமண கல்வி நிலையங்கள், சமண குருமார்கள், சமண நிலையங்கள் நிறைய இருந்தன என்பதனை நாம் திருநாவுக்கரசு பெருமான் புராணத்திலே பார்த்தோம். திருநாவுக்கரசு பெருமானும் இந்த நிலையாமையை உணர்ந்து பாடலிபுத்திரம் சென்று அங்கே சமணப்பள்ளியினை சாருகின்றார் என்று பார்த்தோம். அவர்களும் கூட இந்த பொய்யான பசு தர்மங்களை, பொய்யான கொள்கைகளை காட்டி மக்களை வலைவீசி விரித்து பிடித்தார்கள் என்பதனையும் பார்த்தோம். காஞ்சிபுரத்தில் அவ்வாறு சமய விசாரம் தொடங்கி நல்ல ஞானம் அடைய வேண்டும் என்பதற்கு பல வழிகளையும் நாடிச் சென்ற நம் நாயனாருக்கு முதலிலே எதிர்பட்டு சார கிடைத்தது சாக்கியர் சங்கம், அதாவது பௌத்தர்களின் சங்கம். எனவே புத்தர்கள் தமது சமய பரப்பினை மிகுதியாக காஞ்சிபுரத்திலே அந்நாளில் செய்திருந்தனர் என்பது அறியப்படுகின்றது. புத்த தர்மம் என்று கொண்டு அந்த தலைப்பின் கீழ் அறமே பொருள் என்று உபதேசிப்பது பௌத்தம். சாக்கியர் என்றாலும் பௌத்தர்கள் புத்தர்கள் என்றாலும் ஒன்றுதான். இந்த பௌத்தர்களின் கொள்கைகளை எல்லாம் ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் அருளிய சிவஞான மாபாஷ்யத்திலே அவையடக்கம் என்பதிலே பௌத்தம் என்ற தலைப்பில் தொகுத்து அருளி இருக்கின்றார்கள். சிவஞான சித்தியார் பரபக்கத்திலும் பௌத்தர்கள், அவர்களின் கொள்கைகள், 4 விதமான பௌத்த பிரிவுகள், அவர்களின் வாதங்கள், அவற்றுக்கு மறுப்புகள் என்றெல்லாம் மிக விரிவாக அமைந்திருக்கின்றது. நாம் திரு ஞானசம்பந்த பெருமான் புராணத்திலே திரு ஞானசம்பந்த பெருமான் போதிமங்கை என்ற ஊரின் வழியே செல்லும் பொழுது பௌத்தர்கள் வழி மறித்து கலகம் செய்ய, அப்பொழுது பௌத்தர்களுடன் நடந்த விவாதத்தை மிக விரிவாக அங்கே பௌத்தர்களின் வாதத்தையும் அதற்கு எதிராக சைவ சித்தாந்த கருத்துக்களையும் வைத்து பௌத்த கொள்கையை வெற்றி கொண்டு பௌத்தர்களை சைவர்களாக ஆக்கினார் என்றெல்லாம் அங்கே விரிவாக அந்த பௌத்த மதத்தின் கொள்கைகளை பற்றி பார்த்தோம். எனவே இவ்வாறு நம் நாயனாருக்கு எதிர்ப்பட்ட இந்த சாக்கியர்களின் சங்கத்திலே சேர்ந்து அந்த புத்தர்களுள் ஒருவராக கூடி அவர்கள் கூறும் ஒழுக்கங்களிலே நின்று வருகின்றார் நம் நாயனார். துவராடை உடுத்துதல் முதலான பௌத்த ஒழுக்கங்களை பின்பற்றி வாழ்ந்து வருகின்றார். நம் நாயனார் உண்மையிலேயே உண்மை ஞானம் பெற வேண்டும் என்று சென்றார் அல்லவா? மோட்சம் பெற வேண்டும் என்று தேடி வந்தவர்களுக்கு உண்மை ஞானம் என்பது இறைவரது அருளால் குருமுகமாக அருளப்படும் என்பது சைவாகமங்களின் முடிவு. ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் புராணத்திலே பார்க்கின்றோம். திருவாதவூரடிகள் புராணத்திலே திருவாதவூரடிகள் தம்மிடம் வரும் அறிவுடையோர்களிடம் ஆன்ம ஞானமும் வீடு பேரும் பற்றி கேள்வி கேட்டு வந்தார் என்றும், எண்ணிலாரிடத்து அளந்து அளந்து அறிபொருளெல்லாம் உண்ணு நீர் விடாய்க்கு உவரி நீர் உண்டவர் ஒப்ப மாணிக்கவாசக சுவாமிகள் இருந்தார் என்பதனை அங்கே நாம் பார்க்கின்றோம். அதாவது இந்த ஆத்ம விசாரம், ஞான விசாரம் என்பவைகளையெல்லாம் தம்மை தேடி வரும் அறிஞர்களிடம் கேட்டு கேட்டு வருகின்றார் வாதவூரடிகள். ஆனால் யார் மூலமாகவும் அவருக்கு உண்மை ஞானம் என்பது முழுவதுமாக விவரிக்கப்படவில்லை. மிக்க தாகத்தோடு இருப்பவர்களுக்கு கடல் நிறைய அருகே இருந்தாலும் கூட அந்த கடல் தண்ணீர் தாகத்திற்கு உதவாது என்ற நிலையிலே வாதவூரடிகள் மன அமைதி பெறாமல் தவிக்க சத்குருவை நாடிச் சென்றார் என்று அங்கே நாம் பார்க்கின்றோம். எனவே சைவ சித்தாந்தம் என்ன கூறுகின்றது என்றால், தத்துவ ஞானமோ மெய் உணர்வு, உண்மை ஞானம் இவை இறைவர் அருளால் குருமுகமாகவே இறைவரால் அருளப்படும் என்று சைவ சித்தாந்தம் கூறுகின்றது. நம் நாயனாரும் சாக்கிய நாயனாரும் புத்த தர்மங்களின் வழியிலே சேர்ந்து சமய விசாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நிலையில்லாத இந்த பிறப்பினை அறுக்கும் உறுதிப்பாட்டின் அந்த வழியினை ஆராய்ந்து கொண்டே இருக்கின்றார். 4வது திருப்பாடல். அந்நிலைமை சாக்கியர் தம் அருங்கலை நூல் ஓதியது தன்னிலையும் புறச்சமய சார்புகளும் பொருள் அல்ல என்னும் அது தெளிந்து ஈசர் அருள் கூட ஈரில் சிவ நன்னெறியே பொருளாவது என உணர்வு நாட்டுவார் என்பது திருப்பாடல்.
அந்த நிலையில் சாக்கியர்களினுடைய அரிய கலைநூல் அதனை கற்று வருகின்றார் நாயனார். இந்த நூல் என்பது திரிபிடகம் என்று கூறப்படுகின்ற பௌத்தர்களின் நூல். இதுவே பௌத்தர்களுக்கு பிரமாண நூல். அதனுடைய முடிந்த முடிவை ஆராய்கின்றார். அதோடு அமையாது மற்றைய சமணம் முதலான புறச்சமயங்களின் நூல்களின் முடிவுகளையும் ஆராய்கின்றார். இவ்வாறெல்லாம் ஆராய்ந்து உண்மையை உணர்ந்து கொள்கின்றார். எப்படி தெளிந்து கொண்டார் அந்த உண்மை பொருளை என்றால், அப்பொழுது ஈசனின் திருவருள் கூட்டுவிக்க நன்னெறி என்பது சிவநெறிதான் என்று தெளிகின்றார். பௌத்தம் உள்ளிட்ட சமணம் உள்ளிட்ட மற்றைய சமயங்கள் கூறும் முடிவுகளெல்லாம் உண்மை பொருள் அல்ல என்ற உண்மையினை தெளிந்து, சிவபெருமானது திருவருள் கூடியதனாலே அழிவில்லாத சைவ நன்னெறியே உண்மை பொருள் என்ற நல் உணர்வில் சிந்தையினை நிலை பெற நிறுத்துகின்றார் நாயனார். மெய்ப்பொருள் மற்றும் ஈறு இல்லாத பொருள் என்பது சிவ நன்னெறியே என்று தெளிகின்றார். அதற்கு காரணம் ஈசர் அருள் கைகூடியது. எனவே ஈசர் அருள் கூடியது என்பது காரணம். சிவநன்னெறியே பொருள் என்று உணர்ந்தது காரியம். அருள் கூடுதல், ஈசன் அருள் கூடுதல் என்பது சிவசக்தி பதிதல் என்று அர்த்தம். இதனை சக்தி நிபாதம் என்று கூறுவார்கள். முன்பு திருநாவுக்கரசு பெருமான் புராணத்திலே நம்பர் அருளாமையினால் அமன் சமயம் குறுகுவார் என்று பார்த்தோம். எனவே சைவ உண்மையை உணராமல் இருப்பதற்கும் அதனால் பரசமயங்களிலே புகுவதற்கும் ஈசனது அருள் கூடாமைதான் காரணம். அதே போன்று புறச்சமயத்திலிருந்து உண்மையை உணர்ந்து சைவ நெறியில் புகுவதற்கும் ஈசன் அருள் கூடுவதுதான் காரணம் என்று திருநாவுக்கரசு பெருமான் புராணத்திலும் சாக்கிய நாயனார் புராணத்திலும் இந்த உண்மைகளை நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் தெய்வ சேக்கிழார் பெருமான் அமைத்து நமக்கு அருளுவதை நாம் காண்கின்றோம். எனவே உண்மை சமய அறிவு கொள்வதற்கு அருள் கூடுவது காரணம். உண்மை சமய அறிவு கொள்ளாததற்கு சிவனருள் கூடாமையே காரணம். என்றால் இறைவர் எல்லோரிடமும் ஒரே மாதிரியான அருளுடையவர் அல்லவா என்ற கேள்வி எழுந்தால், ஒருவருக்கு அருளுவதும் ஒருவருக்கு அருளாமல் இருப்பதும் அது அவரவர்களின் வினைகளின் பக்குவ பேதம் பற்றியே இறைவர் அவ்வாறு அமைக்கின்றார் என்பது அதனுடைய பதில். இவ்வாறு உணர்ந்த இந்த உண்மை பொருளை கடா விடைகளினால் பலவாற்றாலும் உறுதிப்படுத்திக் கொள்கின்றார் நாயனார். இந்த உணர்வு என்பது சிவஞான சித்தியார் பரபக்ஷத்திலே புறச்சமய சார்புகள் எல்லாம் பொருள் அல்ல, எனவே அவை போக எஞ்சி நின்ற சிவநெறியே பொருள் என்ற பொது உணர்வு. அது பரபக்ஷ நிராகரணத்தினால் நிகழ்வது. அதன் மேல் நிகழ்வது சிறப்பு உணர்வு. அது அந்த முடிவை கொண்டு சுபக்ஷ ஞானத்தினால் அதனை உறுதிப்படுத்திக் கொண்டு அந்நெறியாகிய சிவநெறியிலே நிற்பது. எனவே நம் சாக்கிய நாயனார் ஈசனது திருவருள் கூடவே புறச்சமய நெறிகளெல்லாம் உண்மை பொருள் அல்ல என்பதனை உணர்ந்து அவைகளை நிராகரணம் செய்து சைவ நன்னெறியே பொருள் என்று தெளிந்து உணர்ந்து உறுதிப்படுத்திக் கொண்டு அதிலே நிற்கின்றார். தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.